வக்கரகாளியம்மன். இந்த அம்மன் திருவக்கரையில பிரசித்தி பெற்று விளங்கி வாழ்ந்து வராங்க. இந்த அம்மன் தலைய சாய்ச்சபடி இருப்பாங்க. இந்த அம்மன் வக்கரகாளியம்மன் அழைக்கப்படுறாங்க. இந்த அம்மனை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல வணங்கினா விசேஷமான பலன்கள் கிடைக்கும். பேய் பிசாசு பில்லி சூன்யம் போன்ற பல பிரச்சனைகளை இந்த திருவக்கரை வக்கரகாளியம்மன் தீர்த்து வைக்கிறாங்க. எதிரி தொல்லை நீங்கத்துக்கும் இந்த அம்மனை வழிபடலாம். புத்திர பாக்கியத்துக்கும் இந்த அம்மனை வழிபடலாம். தில்லைக்காளி அம்மனை வழிபட்டா ஈடாகக்கூடிய பலன்களை இந்த அம்மனை வழிபட்டா கிடைக்கும். இந்த அம்மன் ஏன் தலையை சாட்சி இருக்காங்கன்னா, குந்தகின்னு ஒரு அறைக்கு தேவலோகத்துல தேவர்கள் எல்லாரையும் குடும்ப பண்றாங்க. அப்ப இந்த அம்மன் கிட்ட வந்து எல்லாரும் முறையிடுறாங்க. இந்த அம்மன் அந்த பெண்ணு 8 மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அவங்கள அழிக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு உடனே தன் கைகளால் அழிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் அண்ணன் வச்சிருக்க சக்கரத்தை வாங்கி அந்த வக்கர சக்கரத்தால அந்த பெண்ணுடைய வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தையும் அழிக்காம அந்த குழந்தையை எடுத்து தன் காதுல குண்டலமா மாட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் தலையை சாய்ச்சி தான் இதை செஞ்சாங்க. அதனால தான் இந்த அம்மன் தலையை சாய்த்தபடி இருக்காங்க. இந்த அம்மனுடைய வரலாறு வேணுன்றவங்க கீழே அந்த வீடியோக்கு கீழே கிளிக் பண்ணி பாருங்க. வக்கரகாளி அம்மன் வரலாறு இருக்கும்.